எங்கள் அண்ணன் வந்து ஜீவன். அவர் ஒரு 4 படம் 5 படம் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ஒரு 25 படத்துக்கு முன்னாடி சினிமாட்டோகிராஃபர் பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடி ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் இருந்தார். பம்பாய், மின்சார கனவு, காக்க காக்க நிறைய படங்கள். ஜென்டில்மேன் காதலன் வந்து இருக்கிறார். ஜென்டில்மேன் காதலன் அசிஸ்டன்ட் ஃபோட்டோகிராஃபர் இருந்தார். ஜீன்ஸு அதெல்லாம் அசிஸ்டன்ட் ஃபோட்டோகிராஃபர். அவங்களுக்கு அண்ணனுக்கு அசிஸ்டன்ட் இல்லாத நிறையா பிஸியாக இருந்தாங்க. ஸோ அசிஸ்டண்ட்டு கூட, அதாவது நான் வெளியூரில் அசிஸ்டன்ட்ஸ் இருக்கிறத விட கூட தம்பி அசிஸ்டண்ட்டாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னால கொஞ்சம் நல்லா இருக்கும். அவருக்கு தான் அண்ணன் தான் கூப்பிட்டு வந்தாங்க. அப்போ அண்ணனோட படங்கள் அப்போ ஃபோட்டோகிராஃபர் இருந்தப்போ பம்பாய், பம்பாயின்னு ஒரு படம், மணி சார் படம். அப்போ இந்திரா, ஆசை, அந்த படத்துக்கெலாம் வந்து அண்ணன் தான் ஸ்டில் ஃபோட்டோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து நாங்கள் மேனுவல் பிரிண்டிங் பண்ணிட்டு இருக்கும்போதில் நான் என்னோட வேலை வந்து அதோட டெவலப்பிங் பண்ணுற வேலை. அதில் ஃபஸ்ட்டு என்ட்ரியே வந்து எனக்கு என்னென்னா நல்ல ஃப்ரேம். இப்போது ஆசையில் பார்த்தா ஜீவா சார் ஃப்ரேம் லைட்டிங்லாம் இருக்கும். அதே மாதிரி அண்ணனும் ஜீவா சார் இன்னும் கேமராமேன் ஜீவா சார். ஸோ அவர் என்ன லைட்டிங் பண்ணியிருக்காரு, என்ன ஃப்ரேம் வச்சுருக்காரோ அதே வசந்த் சார் படம், டைரக்டர் வசந்த் சார் படம். அந்த படத்தில் இவர் அண்ணன் வந்து ஃபோட்டோகிராஃபர் எடுத்துகிட்டு வந்தேன். எனக்கு அப்போ இருந்தே எனக்கு ஆசைகள் வந்துச்சு, இந்த மாதிரி நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கணும், இந்த மாதிரி லைட்டிங் பண்ணணும் அப்படின்னு. நம்மளோட டேஸ்ட்டுக்கு அப்போ விக்ரம் சார் எனக்கு பயங்கர ஃப்ரெண்ட், இப்போவும் ஃப்ரெண்டு தான். ஸோ அப்போ வந்து அதில் தான் ஃப்ரெண்ட் ஆனார் விக்ரம் சார். ஆனால் ஒரு 2-3 தனியாக ஃபோட்டோஸ் எடுத்து அப்போ என்னென்னா எல்லா மேகசினுக்கும் கொடுப்போம். விகடன், குமுதம், குங்குமம், அந்த மாதிரி நிறைய மேகசினுக்கு நம்ம எடுக்கிற ஃபோட்டோஸ் தான் வரும். ஸோ என்னென்னா அப்படி எடுத்த போது சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அது ஒரு ஸ்டைல் ஆஃப் வந்துருச்சு. நமக்கு ஒரு அழகு கிடச்சிருச்சு. அதில் விக்ரம் சார் தான் ரொம்ப அதுக்கெல்லாம் காரணம். விக்ரம் சாரும் ஒரு பெரிய பலம். கொக்கின்னு ஒரு படம் பண்ண மாதிரி என்னை கூப்பிட்றாங்க. நான் அப்போ பெங்களூரில் இருந்தேன். பெங்களூர் மீன்ஸ் வேற ஒரு படத்தில் ஃபோட்டோகிராஃபர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போ கூப்பிட்டு, சார் எப்போ வருவா அப்படின்னா, நான் வந்துடுறேன் சார். இல்லை சீக்கிரம் வா அப்படின்ட்டாரு. கிளாஸ் விட்டுட்டு வந்துட்டேன். என்ன சொன்னார், இந்த மாதிரி படம் பண்ணுறோம். சரிங்க சார் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. இல்லைடா படம் பண்ணுறோம், சரிங்க சார் பண்ணிக்கலாம் சார். அவர் 2 வாட்டி 3 வாட்டி அழுதே சொன்னார். சரிங்க சார். இல்லைடா நீ வந்து கேமராமேன் அந்த படத்துக்கு இருந்தார். எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கும். ரொம்ப சந்தோஷம் உங்களை மீட் பண்ணதுல. பயங்கர எக்ஸைட்டடா இருந்தேன். ஆக்சுவலி நேற்று வந்து எனக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி சுகுமார் சார் இன்டர்வியூ பண்ணோம் அப்படின்றப்போ எனக்கு என்ன ப்ரிப்பேர் பண்றது அப்படின்ற அளவுக்கு கூட என்னால யோசிக்கவே முடியல. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்கு உங்ககிட்ட நான் பேசுறதுக்கு. நீங்க அவ்வளோ நல்ல படைப்புகள் வந்து ஆக்சுவலி கொடுத்துருந்துருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க எவ்வளோ எக்ஸைட்டிங்கா இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. அந்த அளவுக்குலாம் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் நார்மல் பர்சன் தான். தெரியுது சார். எப்படி தன்னடக்கம் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் நான் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறது, நீங்க மதுரையில் அக்ரிகல்ச்சர் படிச்சீங்க அப்படின்ட்டு. அக்ரிகல்ச்சர் படிக்கல, அக்ரிகல்ச்சர் எங்களுக்கு இருக்கு, அதனால அதில் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகே. அங்கிருந்து இப்போ சென்னைக்கு கிளம்பி வரணும், சினிமாவை நம்பி வந்தீங்களா, இல்லை சினிமா அப்படி ஏதோ ஒன்று சென்னையில் போயிட்டு நம்ம ஒரு வேலை பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி வந்தப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு தைரியம் ஒன்று வந்திருக்கும்ல, என்னதான் உங்களுக்கு ஆக்சுவலி அந்த பவர் கொடுத்துச்சு நீங்கள் சென்னைக்கு வரலாம் அப்படின்ட்டு யோசிச்சு? இல்லை, ஆக்சுவலி நான் சென்னைக்கு வேணும்னு வரல, ஒரு ஆக்சிடென்டலியே தான் வந்தேன். எங்கள் அண்ணன் வந்து ஜீவன், அவர் ஒரு 4 படம் 5 படம் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ஒரு 25 படத்துக்கு முன்னாடி சினிமாட்டோகிராஃபர் பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடி ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் இருந்தார். பம்பாய், மின்சார கனவு, காக்க நிறைய படங்கள். ஜென்டில்மேன் காதலன் வந்து இருக்கிறார். ஜென்டில்மேன் காதலன் அசிஸ்டன்ட் ஃபோட்டோகிராஃபர் இருந்தார். ஜீன்ஸு அதெல்லாம் அசிஸ்டன்ட் ஃபோட்டோகிராஃபர். அவங்களுக்கு அண்ணனுக்கு அசிஸ்டன்ட் இல்லாத நிறையா பிஸியாக இருந்தாங்க. ஸோ அசிஸ்டண்ட்டு கூட, அதாவது நான் வெளியூரில் அசிஸ்டன்ட்ஸ் இருக்கிறத விட கூட தம்பி அசிஸ்டண்ட்டாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னால கொஞ்சம் நல்லா இருக்கும். அவருக்கு தான் அண்ணன் தான் கூப்பிட்டு வந்தாங்க. ஸோ அதை வந்து எனக்கு என்னென்னா, எதுவாக இருந்தாலும் இப்போ விவசாயமாக இருந்தாலும் அது ப்ராப்பராக கற்றுக்கணும். டீ கடையில் டீ போட்டு பண்ண ப்ராப்பராக கற்றுக்கிட்டு வரணும் அப்படின்னு எனக்கு எப்பயுமே அது என்னுடைய நம்பிக்கை தான். அப்படி தான் வந்த பிறகு நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு தான் இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கேன் நான். நீங்க ஆக்சுவலி நீங்களுமே வந்து ஒரு ஸ்டில் போட்டோகிராஃபரா தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, அதாவது உங்க அண்ணனுக்கு வந்து அசிஸ்டண்டா. இந்த வகையில வந்து எந்த அளவுக்கு உங்க அண்ணனோட ஒர்க் வந்து உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு, நீங்க எந்த அளவுக்கு ஆசைப்பட்டீங்க நம்ம இந்த மாதிரி ஆகணும், நம்ம இப்படி பண்ணணும் அப்படின்றது நீங்க வந்து விருப்பப்பட்டீங்களா? இது மாதிரி இந்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் நம்ம அச்சீவ் பண்ணோம், நம்ம ஒரு சினிமாட்டோகிராஃபரா டிஓபியா ஆகணும்ன்றத எய்ம் பண்ணி தான் வந்தீங்களா? இல்லை, நாட்டு டிஓபி அச்சீவ்மெண்ட் பண்ணல. ஆக்சுவலி நான் வந்தப்போ நான் இலங்கை ஃபிலிம் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு மேனுவல் கலர் லேப் இருக்குது. நான் சொல்கிறது 95 இப்போது
அப்போ வந்து அண்ணன் தான் அங்கே ஒர்க் பண்ண ஜாயின் பண்ணிட்டு. அப்போ அண்ணனோட படங்கள் அப்போ ஃபோட்டோகிராஃபர் இருந்தப்போ பம்பாய், இது பம்பாய்ன்னு ஒரு படம், மணி சார் படம். அப்போ இந்திரா, ஆசை அந்த படத்துக்கெலாம் வந்து அண்ணன் தான் ஸ்டில் ஃபோட்டோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து நாங்கள் மேனுவல் பிரிண்டிங் பண்ணிட்டு இருக்கும் போதில் எனக்கு என்னோட வேலை வந்து அதோட டெவலப்பிங் பண்ணுற வேலை, அதை வாஷ் பண்ணி கொடுக்குறது. அப்போ எனக்கு அதுலேயே எனக்கு இப்போது இது மாதிரி அது டார்க்காக இருக்கும், அந்த ரூமே டார்க் ரூம் தான். ஸோ அதில் வந்து பிரிண்டிங் போட அதுலேயே ஃபஸ்ட்டு என்ட்ரியே வந்து எனக்கு என்னென்னா நல்ல நல்ல ஃப்ரேம். இப்போது ஆசையில் பார்த்தா ஜீவா சார் ஃப்ரேம் லைட்டிங்லாம் இருக்கும். அதே மாதிரி அண்ணனும் ஜீவா சார் இன்னும் கேமராமேன் ஜீவா சார். ஸோ அவர் என்ன லைட்டிங் பண்ணியிருக்காரு, என்ன ஃப்ரேம் வச்சுருக்காரோ அதே வசந்த் சார் படம், டைரக்டர் வசந்த் சார் படம். அந்த படத்தில் இவர் அண்ணன் வந்து ஃபோட்டோகிராஃபர் எடுத்துகிட்டு வந்தேன். எனக்கு அப்போ இருந்தே எனக்கு ஆசைகள் வந்துச்சு, இந்த மாதிரி நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கணும், இந்த மாதிரி லைட்டிங் பண்ணணும் அப்படின்னு. இதை பார்த்து தான் அப்புறமா பம்பாய், ராஜீவ் மணி சார் படத்தில் எனக்கு வந்த பிகினிங்கே எனக்கு நல்ல ஒரு டேஸ்டான படங்கள் வந்து அமைஞ்சிருச்சு. நான் மேனுவலாக பிரிண்டிங் பண்ணுற லேபில் ஒர்க் பண்ணும்போது. ஸோ அந்த மாதிரி தான் கொஞ்சமாக தான் என்னுடைய க்ரோத்திங் எனக்குள்ளே ஒரு 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 பவர் கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டேன். அந்த மாதிரி தான் அந்த டேஸ்ட் வந்துச்சு. ஸோ கொஞ்ச நாள் இப்படி தான் போயிட்டு இருக்கும்போது அப்போ கொக்கி அப்படின்னு ஒரு படம், கிங்குன்னு ஒரு படம், பிரபு சாலமன் சார் படத்தில் வந்து நான் அசிஸ்டன்ட் ஃபோட்டோகிராஃபர், என் அண்ணன் தான் ஃபோட்டோகிராஃபர் இருந்தாங்க. அந்த படத்தில் அண்ணன் பிஸியாக இருந்தால் ஃபுல் படம் நான் பண்ணிட்டு இருந்தேன் அசிஸ்டண்டாக. நிறைய படம் அப்படி தான் பண்ணுவோம். ஸோ அப்படி பண்ணிகிட்டு இருக்க மாதிரி தான் கிங் முடிஞ்சது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அது சரியாக போகலை. கொஞ்ச நாள் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அந்த படத்தில் என்னென்னா இப்போ அண்ணன் எப்படி எடுத்தாரோ அந்த மாதிரி அந்த ஷார்ட்டு இல்லாத ஷார்ட்டுக்கு ஒரு சில ஷார்ட்டில் நம்ம ஃபோட்டோஸ் எடுப்பாங்க. அது இல்லாமல் தவிர்த்துட்டு நம்மளோட டேஸ்ட்டுக்கு. அப்போ விக்ரம் சார் எனக்கு பயங்கர ஃப்ரெண்ட், இப்போவும் ஃப்ரெண்டு தான். ஸோ அப்போ வந்து அதில் தான் ஃப்ரெண்ட் ஆனார் விக்ரம் சார். ஆனால் ஒரு 2-3 தனியாக ஃபோட்டோஸ் எடுத்து அப்போ என்னென்னா எல்லா மேகசினுக்கும் கொடுப்போம். விகடன், குமுதம், குங்குமம் அந்த மாதிரி நிறைய மேகசினுக்கு நம்ம எடுக்கிற ஃபோட்டோஸ் தான் வரும். ஸோ என்னென்னா அப்படி எடுத்த போது சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அது ஒரு ஸ்டைல் ஆஃப் வந்துருச்சு. நமக்கு ஒரு அழகு கிடச்சிருச்சு. அதில் விக்ரம் சார் தான் ரொம்ப அதுக்கெல்லாம் காரணம். விக்ரம் சாரும் ஒரு பெரிய பலம் என்னென்னா அவரே இந்த ஃப்ரேம் வச்சுக்கோ, இப்படி பண்ணிக்கலாம்னு ஒரு நிறைய ஐடியா சொல்லி கொடுத்துட்டே இருப்பார். ஸோ அப்படி கொஞ்சமாக எடுத்து அதில் வந்து பிரபு சாலமன் சாருக்கு வந்து சூப்பராகிடுச்சு. அவர் நல்லா எடுக்கிறானே ஒரு ஐடியா வந்துருச்சு. அப்போ எடுக்கும்போது தான் கிங் படம் முடிஞ்சிருச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு அதுக்கப்புறம் கொக்கின்னு ஒரு படம் பண்ணுறாங்க. கொக்கின்னு ஒரு படம் பண்ணும்போது என்னை கூப்பிட்றாங்க. நான் அப்போ பெங்களூரில் இருந்தேன். நான் பெங்களூர் மீன்ஸ் வேறு ஒரு படத்தில் ஃபோட்டோகிராஃபர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்போ கூப்பிட்டு, சார் எப்போ வருவா அப்படின்னா, நான் வந்துடுறேன் சார். இல்லை சீக்கிரம் வா அப்படின்ட்டாரு. கிளாஸ் விட்டுட்டு வந்துட்டேன். வந்து என்ன சொன்னார், இந்த மாதிரி படம் பண்ணுறோம். சரிங்க சார் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. இல்லைடா படம் பண்ணுறோம், சரிங்க சார் பண்ணிக்கலாம் அப்படி சார். அவர் 2 வாட்டி 3 வாட்டி அழுத்தே சொன்னார். சரிங்க சார். இல்லைடா நீ வந்து கேமராமேன் அந்த படத்துக்கு அப்படின்றார். எனக்கு அப்படியே ஷாக் ஆகிடுச்சு. சரி இல்லை சார், இல்லை அப்படின்னு சொல்கிறேன். இல்லை நீ தான் கேமராமேன் அப்படின்னாரு. நான் ஒரு பட்ஜெட்டில் பண்ணுறோம். எனக்கு என்ன எப்படின்னா எப்படி தான் ஐடியா அப்படின்னு கேட்கல. எனக்கு தெரியும் அவருக்கு அந்த ஃபோட்டோஸை பார்த்து நல்ல ஃப்ரேமிங் சென்ஸ் இருக்குது உனக்கு, கண்டிப்பாக பண்ணிடுவான் அப்படின்னு. அது இல்லாமல் அவர் ஆக்சுவலி பிரபு சாலமன் சார் டைரக்ஷனை விட அவர் சினிமாட்டோகிராஃபி தான் படிச்சிருக்காரு. படித்தது அவர் இப்போ டைரக்டருக்கு முன்னாடி சினிமாட்டோகிராஃபி அவர் ஆசை. இப்போ வரைக்கும் அவர் இந்த அளவுக்கு அவர் படத்தில் மேக்கிங், ஃப்ரேமிங் நாலேஜ் இருக்குன்னா அதுக்கு டேஸ்ட் அது எனக்கு இருக்குன்னா அதுக்கு ஒன் ஆஃப் த காரணம் வந்து பிரபு சாலமன் சார்.